ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மைசூரில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலில் வந்து கைவிடப்பட்ட மாதிரி ஒரு என்ட்ரி ஷேப், ஆக்சுவலி டெம்பிள் நினைக்கிறது வந்து. ஸோ மோஸ்ட்லி கோயிலில் வந்து கோழி வர நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க, யாரும் கவனிக்கவே மாட்டாங்க அதை. இது நான் வந்து கவனிக்கும்போது இதில் இருக்க ஆர்ட்ஸ்லாம் பாருங்கள், இந்தளவுக்கு இன்னுமே அது வந்து நீடிச்சு நிற்கிதுன்னு. ஒன்றுக்கும் ஒரு இமேஜ் இருக்கும், ஒரு காரணங்கள் இருக்கும். எப்போ இருக்குது பார்த்தீங்களா? இது ஏதோ நேற்று போன வாரம் காவு பண்ண மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு கிளியரிட்டியாக இருக்குது. ஒரு சாமி நிற்கிது, 4 கை, கிருஷ்ணர் சரிங்களா, இந்த மாதிரி. அப்படியே கொஞ்சம் வந்தோம்னா இங்கே நிறையா ஸ்டாச்சுங்க. இது வந்து பாம்பு மேலே படுத்துக்கோ சாமி. இது வந்து நம்ம பார்த்துருப்பீங்க இதிலெல்லாம், திருப்பதி பார்ப்பீங்க இல்லையா, அது. இது சங்கு. இங்கே ஒரு சாமி டான்ஸ் ஆடிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு பில்லர் சொல்ல முடியாது, என்னென்ன தெரியல ஆக்சுவலி. இந்த ஒன்றில் மட்டுமே இவ்வளோ விஷயங்கள் கவர் பண்ணி வச்சுருக்கான். இது வந்து யானை தலைனாவே இது ஒரு என்ட்ரி பாயிண்ட் மாதிரி. ஆனால் அது யானை இல்லை, இது ஒரு யாழி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. டாப் வியூவில் ரெண்டுமே யாழி தான். ஸோ தெரிஞ்சு ஒரு சின்ன குட்டி மண்டபம் மாதிரி போல். அது இங்கே வருவாங்க உள்ள, அங்கே ஒரு பில்லர், அங்கே ஒரு பில்லர் இருக்குது. இதை தாண்டி வந்து உள்ளே போயிட்டு சாமி கும்பிடுவாங்க. அப்புறம் இங்கே ஒரு கல், சம்மந்தமே இல்லாமல் கல் வைக்க வாய்ப்பு இல்லை. இதுக்கு நிறைய விஷயம் எழுதி போட்டிருக்கு. ஃபுல்லாக கன்னடா பாஷை தான், கன்னடா தான் போட்டிருக்கு மோஸ்ட் இடத்துலையுமே. அப்புறம் அதே சங்கு, சக்கரம். இது வந்து இந்த டாக்டர் டிசைன் பாம்பு வருமே, அந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது. ஏதோ குறிக்குது, என்னன்னு தெரில நம்மளுக்குன்னா. நட்டுருக்காங்க குழந்தைங்க. ஸோ பேசிக்காக இந்த மாதிரி பெரிய பெரிய கோயிலில் வந்து நிறையா பேர் கிளைம் பண்ணுறதுன்னா அது தமிழ் கல்ச்சர் கோயில். ஸோ தமிழ் ஃபுல்லாக சொல்ல முடியாதுங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு சில கற்கள் செதுக்குனவங்க தமிழ் காண்பிப்பாங்க, இல்லை கற்கள் அங்கே வந்துருக்குமே தவிர இது முழுக்க தெலுங்கு, கன்னடா அந்த லாங்குவேஜாக இருக்குது ஃபுல்லாக இல்லை.